How was that off-road? Oh, ultimate, extreme level. Such a good experience in my life. Yeah. இப்போவே மூச்சு ரொம்ப வாங்குது. ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேன்டீனில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்காங்க. டுக் எதில் 20 கிலோமீட்டர் 20 நாங்கள் இப்போ வந்து டுக் வில்லேஜோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இப்போ தான் வந்து ஊருக்குள்ளே போக போகிறோம். ரொம்பவே அட்வென்ச்சரஸாக கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா வர்றது கஷ்டம் தான். இது வரைக்கும் தான் இந்தியா, அந்த தாண்டி எல்லாம் பாகிஸ்தான். யூ ஆர் ahead of 22 kilometers from Pakistan occupy Jammu and Kashmir. Guys, this is the Kawa. Here special. तुम्हारा नाम क्या है? என்னடா மோந்து பார்க்குறான். புது பிரேக் பேட் வந்து 2 சைடும் போட்டாச்சு. I'm right now in sand dunes in Hundar. இவர் தான் நம்ம தெலுங்கானா யோகி பாபு. ஹே கைஸ், இஸ் கார்த்திக் அண்ட் குட் மார்னிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டு லடாக் பைக் ட்ரிப்பில் நாங்கள் வந்து ஹுண்டர் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காடுங்களா பாஸ் வந்து விசிட் பண்ண போயிருந்தோம். ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டூரிஸ்ட் அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ரொம்ப க்யூ இருந்தது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பைக்கில் வந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி டிஸ்கிட் வந்தோம். டிஸ்கிட் அதுக்கப்புறம் நுப்ராவலியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஒரு குட்டி லேக்கில் இருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்லாம் அங்கே அந்த லேக் வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நுப்ராவலி தானதுக்கப்புறம் தான் டிஸ்கிட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வரும். டிஸ்கிட் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு குட்டி வில்லேஜ் தான், ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி நாங்கள் வந்து ஹண்டர் அப்படிங்கிற வில்லேஜ்க்கு வந்தோம். அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரூம்ஸ் எல்லாம் தேடி இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து கேபில் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால எல்லா ப்ரைஸஸுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. 2% டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 2000 அரௌண்ட் சொன்னாங்க. 2200 சொன்னாங்க. எங்கள் 4 பேருக்கும் சேர்த்து அரௌண்ட் 4400 அந்த மாதிரி கேட்டாங்க. ரொம்பவே ஹியூஜ் ப்ரைஸாக இருந்தது இந்த குட்டி வில்லேஜ் ஹுண்டர் அப்படிங்கிற வில்லேஜில். ஸோ அது ஏன்னா டூரிசம் வந்து இங்கே நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஹைக் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு அது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் வந்து நேற்று நைட்டு நாங்கள் வந்து இந்த ஹுண்டர் வில்லேஜில் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா நாங்களாம் அந்த ரொட்டி தான் கிடைக்குவீங்க. டீயும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னீர் கிரேவி அப்புறம் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. எங்ககிட்ட ஆல்ரெடி வந்து டென்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப்பிங் பேக்ஸ்லாம் வந்து சென்னையிலேயே டெக்கத்லானில் வாங்கி நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அது நாங்கள் இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. சரி, இங்கே தான் வந்து இந்த மாதிரி ரெண்டெல்லாம் ரூம் ரெண்ட்லாம் அதிகமாக இருக்குது, எதுக்கு வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கேயாவது டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் தேடும்போது எந்த ப்ளேஸுமே அவ்வளோ கிடைக்கல. ஏன்னா கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கா. ஸோ சேஃபாக ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்ட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே கொஞ்சம் ஒரு கார்டன் மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தது. இங்கே தான் நேற்று நைட் நாங்கள் வந்து டென்ட்டு போட்டு தூங்கினோம். அங்கே தான் ரெஸ்டாரண்ட் டேபிள்லாம் இருந்தது. இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கார்டன் மாதிரி இருந்தது, ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ இங்கே ஒரு கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சதுனால ஒரு 2 டென்ட் இங்கே போட்டிருக்கோம். இந்த 2 டென்ட்டுமே பார்த்திங்கன்னா டெக்கத்லானில் 2000 rupees ஈச்சுன்னு வாங்கினது தான். ஸோ இந்த டென்ட்டில் நானும் கண்ணனும் என் ஃப்ரெண்டும் இருந்தோம். இந்த டென்ட்டில் வந்து எங்களோட தெலுங்கானா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அண்ட் ஹீஸ் பிரணய் அண்ட் பவன் வந்து வாஷ்ரூம் போயிருக்காரு. 4 பேரும் 2 டென்ட்டில் வந்து நைட்டு தூங்கணும். அப்புறம் எங்களோட பார்த்திங்கன்னா டெக்கத்லானில் வாங்கின ஸ்லீப்பிங் பேக் இருந்தது. ஸோ இது வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு இது. ஸோ இந்த ஸ்லீப்பிங் பேக் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணும். ஸோ ரொம்ப கோல்டான ப்ளேஸஸில் இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லீப்பிங் பேக் ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளே போய் படுத்து தூங்கியிருந்தோம். இதான் 2% டென்ட்டு தான், ஓரளவு கன்வீனியண்ட்டாக இருந்தது இன்றைக்கி. அண்ட் இதான் வந்து இங்கே இருக்க இந்த கார்டன் வியூ. இப்போ மார்னிங் வந்து 7 AM ஆகிடுச்சு. இதான் கண்ணன் இப்போ ஷூ மாட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லேயே கொஞ்சம் டாய்லெட்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி வச்சு நடுவில் வந்து பாத்வே, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் ஓரமாகவே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எங்களோட அந்த ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, மற்ற பேக்ஸு நிறைய ஸ்டஃப் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இங்கே ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட பர்சனல் ரூம். அங்கேயே வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். ரொம்ப சன்ஷைன் அடிக்குது அந்த சைடு. எங்கள் பைக்ஸ்லாம் அங்கேயே பார்க் பண்ணிக்கிட்டோம். என்ன நாயெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் இங்கே வந்து நான் நாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹியூஜாக திக் ஸ்கின்னோடு இருக்குது. ஏன்னா அப்போ தான் இந்த கிளைமேட்டுக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டென்ட்டு கொடுத்தவர். அண்ட் இவர் கொடுக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஸ்பேஸ் ஃபார் எஸ்டர்டே. வெல்கம். ஸோ வாஷ்ரூம் ரூம் தான் பின்னாடி இருக்குது.
கைஸ் இப்போ நாங்கள் வந்து டுக்டுக் வில்லேஜ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஆஃப் ரோடு அண்ட் மோசமான டெரெயின் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நான் இறங்கிட்டேன் அந்த வண்டியிலேருந்து. ஏன்னா ரொம்ப வந்து ஸ்லோப் அப்படியே மேலே போகுது, தரையில் கல்லாக இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் அங்கேருந்து வந்துன்னு இருக்கான். எஃப்ஜி வந்து டார்க் அண்ட் பவர் கம்மி அப்படிங்கிறனால என் வெயிட் தூக்க முடியாது, லக்கேஜ் அதிகமாக இருந்தாலும் நான் இறங்கிட்டேன். ரோடு அங்கே பார்த்தீங்களா, நடுவில் செம பள்ளம், கார்னரில் எங்கேயுமே வந்து அந்த தடுப்பு கல்லே இல்லை. அது வந்து ரிவர் கிராசிங்கு பிரிட்ஜு, ஓகேங்களா. ஸோ அந்த பிரிட்ஜு அங்கே சவுண்ட் கேட்குறது, அங்கேருந்து இப்படி வந்து இதில் ஏறி அப்படி போகணும். கார்னால் கொஞ்சம் ஓகே, பைக்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வர்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இன்னொரு கேங் தெலுங்கானா ரைடர்ஸ் ஹிமாலயன் வச்சுக்கிட்டு வந்துன்னு இருக்கானுங்க. இது அசால்ட்டாக ஏறிடும். ஹெல்மெட் போட்டு தான் இங்கே நடந்தோம்னா வரலாம் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா ஆல்டிடியூட் அதிகமாக, அதனால தான் ஹெல்மெட் எல்லாத்தையும் அவுத்துட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போவே மூச்சு ரொம்ப வாங்குது, கோல்டு, இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் வெயிட் வேறையா, அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அங்கே ரைடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரோடு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது போல். What, can we take some pics? Yes. இங்கே வச்சுருவோம். How was that off-road? Oh, ultimate, extreme level. Such a good experience in my life. Yeah. I won't forget. So only you have to come to these places. You were able to climb the slope with him. Yes. But we were not. So I have to get down. It's very easy on Himalaya. Yeah. Come, let's go. ஃபுல்லாமே அங்கே ஆஃப் ரோட் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கனால ஜேசிபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஜல்லி எல்லாமே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயின்னு இருக்குது. கைஸ் நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய வாட்டர் கிராசிங் பிரிட்ஜ் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். லைனாக வந்து ட்ராவல்ஸ் வண்டி, டெம்போ, வேனு, டூரிஸ்ட் நிறைய எக்கச்சக்க வண்டி வந்திருக்கு போல் இந்த டுக்டுக் வில்லேஜ் பார்க்கறதுக்காக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூவாக இருக்குது இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இருக்கிறதுலே நாங்கள் பார்த்த பிரிட்ஜிலே இதுதான் கொஞ்சம் பெரிய பிரிட்ஜ் மாதிரி தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அங்கே வந்து ஆறு வந்து அப்படியே வந்துகிட்ருக்கு, அது ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு ரிவரு. அதே மாதிரி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னா, வீக் பிரிட்ஜ், டிரைவ் ஸ்லோ, 1 vehicle at a time, ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 5 kmph. ஸோ பிரிட்ஜே வந்து பழைய பிரிட்ஜு போல் இருக்குது, அதனால் பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் இந்த ரோட்டெலாம் ஓட்ட முடியும். ரொம்பவே டேஞ்சரஸாக ரிஸ்கியாக இருக்குது லடாக் ரோட்ஸு. நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் வீடியோவில் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் எச்சரிக்கை ஆபத்து தான். கரணம் தப்பினா மரணம் தான். ஆமாம், கரணம் தப்பினால் மரணம். தேடு உடஞ்சி தாண்டா இருக்குது. அங்கே பாடுறா, எங்கடா உடஞ்சிருக்கு? நடுவுலையா? ஆமாண்டா, ஆமாண்டா. என்னடா இது ஆன்ல தான்டா இருக்குது வீடியோ. வீடு ஹெல்மெட்டுக்கு மேலே உடனே போயிடுவானே இவன். ஹிமாலயன் ரைடர் போகிறான். வீக் பிரிட்ஜுன்னு சொன்னானுங்க. சரி இதை சும்மா தான் போட்டுருக்கானுன்னு பார்த்தா செமையாக ஆடுது. கொஞ்சம் போகவே பயமாக தான் இருக்குது போலையே. போர்டு லெஃப்டில் ரோட்லாம் எடுத்தாச்சு. போ கீழே பாருங்கள், ஏதோ உடஞ்சி கிடக்கு. கூட நான் டவுன் எடுக்கிறேன் கூட. ரயில்வே ட்ராக் சவுண்டு மாதிரி வருது. ரயில்வே ட்ராக் மாதிரி தட 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 தடன்னு சவுண்டு வந்துருக்கு. செக் போஸ்ட்னு நினைக்கிறேங்க.
வந்து இங்கே இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக வந்து டுக்டுக் வில்லேஜ் இங்கே போகிறோம். டுக்டுக் வில்லேஜ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடு இருந்தது. ரோடெலாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. ஒரு 80 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது டுக்டுக் வில்லேஜுக்கு ஹண்டர்லேருந்து. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கேன்டீன்லாம் அவ்வளோவா இல்லை. ஒரே ஒரு செக் போஸ்ட்டு தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி கேன்டீன் இருந்தது. ஸோ அங்கே வந்து சமோசா, ஜிலேபி, வெஜ் மோமோஸ் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டுக்டுக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மிலிட்ரி கேன்டீன் இருந்ததுன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். அங்கே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நாங்கள் இப்போ வந்து ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறமா வந்து சமோசா, மோமோஸ்லாம் இருக்குது. பின்னாடி தான் மிலிட்ரி கேன்டீன் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வந்து சுட சுட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. If you eat some sweet, no, you will get some energy. Seriously. ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேன்டீனில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்காங்க. இங்கே வேறு எதுவுமே கிடைக்கல, இதுதான் இருக்குது. அதனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தான் வந்து இன்னும் வண்டி ஓட்ட முடியும். அதனால் இந்த ஜிலேபி அப்புறம் சமோசா, வெஜ் மோமோஸ் எவ்வளோ முடியுமோ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறோம். ரோட்டில் தான் ஃபால்ஸு. ஒருத்த கேட்கலாமா? சொல்லுவாரா? சொல்லுவார். तुतुक किधर है? सीधा निकल जाता है। तुतुक कितना दूर? यहाँ 20 किलोमीटर होगा। 20? 20 20 थैंक यू. इधर से सीधा तुतुक. वो ब्रिज पार हो जाएगा ना, फिर सीधा निकल। थैंक यू, बाय. ஆஃப் ரோடுங்க. ஆனால் எப்போ வேணாலும் அந்த பாறை, கருங்கல் இதெல்லாம் எப்போ வேணாலும் வந்து சரியும். அந்த நிலைமையில் தான் இருக்குது ரைட் சைட் ஃபுல்லாக. ஸ்பீட் லிமிட் வந்து 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போவேன் நான். நாங்கள் இப்போ வந்து டுக்டுக் வில்லேஜோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இப்போ தான் வந்து ஊருக்குள்ளே போக போகிறோம். ஆஃப்டர் லைக் டிரைவிங் 80 கிலோமீட்டர்ஸ் வி ஹேவ் ரீச் டுக்டுக் வில்லேஜ். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இப்போ இந்தியாவிலே இதுதான் லாஸ்ட் வில்லேஜ். அதான் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பம்சம். அதனால இந்த ஊரை வந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி நிறைய பைக் ரைடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ட்ராவல்ஸ்லேயும் வந்து நிறைய கேபும் போயிட்டுருக்கு. நாங்கள் இன்னும் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து 80 கிலோமீட்டர்ஸ் மறுபடியும் இந்த சைட் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெயில் அதிகமாக இருக்கா, தண்ணியே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போது டுக்டுக் வில்லேஜில் உள்ளே நுழைஞ்சி உள்ளே ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஹெவி டிராஃபிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய லாரிலாம் போக முடியல, அதனால தான் போட்டு நிறுத்தி வச்சுருக்கானுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லோக்கல் வண்டின்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இந்த ஃபென்சிங்லாம் வச்சு போயிட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே போயிட்டு கடைசியாக ரோடு எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு ஊருக்கு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போக வேண்டியது தான். ரிட்டர்ன் நாங்கள் வந்த வழியாக 80 கிலோமீட்டர்ஸ் போகணும் இன்றைக்கி. இந்த ஒரு வண்டி தான் அவ்வளோ நேரம் டிராஃபிக் பண்ணிட்டு இருந்தது. வியூ பாயிண்ட்டில் இருக்கோம். ஒரு 50 மீட்டர் நடந்து போகணும். காலையில் ஹுண்டர் அப்படிங்கிற வில்லேஜில் ஆரம்பித்து 80 கிலோமீட்டர் தாண்டி இந்த கடைசி ரோடை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். வெயில் அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே டூரிஸ்ட்டு கார் இருக்கும் பார்த்திங்களா, பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணி அந்த கார் வேனில் தான் வந்திருக்காங்க. பைக்கர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஹுண்டர் டு டுக்டுக் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆஃப் ரோடு அதிகமாக இருக்குது, பாப்புலேஷனும் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்ட வேண்டி இருந்தது.
ரோடு வந்து அங்கேயே முடிஞ்சிச்சு. பார்டர் வியூ பாயிண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கறதுக்கு தான் முன்னாடி கூட நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. லோக்கல் பீப்புள் பார்த்தீங்களா இங்கேயும் இருக்காங்க. இங்கேயும் ரொம்பவே அட்வென்ச்சரஸாக கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா வர்றது கஷ்டம்தான். வெயில், இந்த ரோடு ரொம்ப ஆஃப் ரோடான மெடிப்பள்ளமான ரோடு. டிரைவிங்கும் ரொம்ப நேரம் எடுத்தது. Do you speak English? Yeah. Thoda. Which standard you are studying? Fourth. You have a school down there, right? That's here. Here. Are you selling that? What is that? This is the Akhrot. அக்ரோட்ஸ். அங்கே ரோட்ஸ் எல்லாம் அங்கேயே முடியுது. இதோட வந்து இந்தியன் பார்டரு. அங்கே வந்து அந்த பச்சை பசையில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு மலை கிட்ட அது எல்லாமே வந்து பாகிஸ்தான் பார்டராம். ஸோ வர வழியில் போஸ்ட்டும் பார்த்தோம், யூ ஆர் அஹெட் ஆஃப் 22 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் ஆக்குப்பை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது வரைக்கும் தான் இந்தியா, அந்த தாண்டி எல்லாம் பாகிஸ்தான். வந்தாச்சு, பக்கத்தில் போகலாம். 0 பாயிண்ட் ஹிந்துஸ்தான்கே ஆக்காரி தூக்கானா கடை. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுறாமா. இது அங்கே தான் கடைசி பார்டர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதுதான் பார்டர் 0 பாயிண்ட்டு. அங்கே ஃபுல்லாக பாகிஸ்தான். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்லேயே வந்துடும். நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியும் உங்களுக்கு. அந்த பச்சை கலரில் தெரியுது ஃபுல்லாகவே பாகிஸ்தான் தான் சென்டரில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜோட ஸ்பெஷல் என்னென்னா, பாக் வில்லேஜோட அந்த சைடு பேர் வந்து ஃபார்னூன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு இருக்க வில்லேஜ் வந்து தாங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தாங்குன்றது இந்தியா சைடில் இருக்க வில்லேஜோட பேர், ஃபார்னூன்றது பாகிஸ்தானில் இருக்க வில்லேஜோட பேர். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்வின் வில்லேஜாக தான் இருந்தது. அங்கே தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒன்றா தான் இருந்தாங்க எல்லாருமே. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரித்து 2 வில்லேஜும் தனித்தனியாக்கிட்டாங்க. அங்கே இருக்க ஒருத்தங்க வந்து இங்கேயோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த சைடு இருந்தாலும் அந்த சைடு இருக்க ரிலேட்டிவ்ஸை பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் கோ தேர்னு சைன் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாமே வந்து அந்த சைடு பாகிஸ்தான் பார்டர் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாங் வில்லேஜோட பார்டர் இதோட முடியுது. அந்த பேனர் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேனர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த தாங் இந்த ஃபார்னூர் 2 வில்லேஜுமே ஒன்றா தான் இருந்தது 1971க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்டர் பிரிக்கும் போது இந்த தாங்குது இந்தியா பார்டராகவும் ஃபார்னூங்கிறது பாகிஸ்தான் பார்டராகவும் பிரிச்சாச்சு. ஸோ அப்போ அது வரைக்கும் இங்கே இருந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பசங்களாம் வந்து 2 வில்லேஜ்லையும் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு ஹஸ்பண்ட், இந்த சைடு ஒய்ஃபு, இல்லை அந்த சைடு பசங்க, இல்லை சொந்தக்காரங்க இருந்தாலும் கண்ணால் பார்த்தா கூட கிட்ட போக முடியாது, ஏன்னா பார்டர் பிரிச்சாச்சு அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர்லேயும் போட்டிருக்காங்க. What is this? Tell to audience. Guys, this is the kava. Here special. எங்கள் பார்டர் ரெஸ்டாரண்ட்டில் காவான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் இருக்குது. ஆமாம், நட்ஸ் எல்லாம் போட்டு இருக்குது. இதான் இங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் அதான் ஒன்று டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி அப்படியே இருக்குது. Hello. இந்த பார்டர்லேயும் லோக்கல் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, கிட்ஸ் எல்லாம். அவங்களோட தான் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम क्या है? இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்து அங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபுட்டு. அப்புறம் லெஃப்ட் சைடில் வாஷ்ரூம் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. இங்கே வேறு கடலாம் எதுவும் கிடையாது. வந்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் வரதானீங்கன்னா நீங்கள் பைக் வச்சுருந்தீங்கன்னா வரலாம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் இந்த பேக்கேஜ் மூலிமா, ட்ராவல்ஸ் மூலிமா தான் வரணும். என்ன டைம்டா இப்போது? 3 அதனால தான் கிளம்பலான்றேன். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும் போகிறதுக்கு, பிஸ்கெட் போகிறதுக்கே 6 மணி ஆகிரும். அப்புறம் ஓகேங்க, 3 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்த வழியாக 8 கிலோமீட்டர்ஸ் மறுபடியும் திருப்பி ரைட் பண்ணி டிஸ்கிட் வழியாக போகணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. एक दो. இங்கே பார்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி ஷாப் இருக்குது. 3 ஜூஸ் வச்சுருக்காங்க. என்ன ஜூஸ்ன்னு தெரில. ஒரு ஜூஸ் 20 ருபீஸ்ன்னு இருக்குது. ஆப்ரிகாட்ஸ், அப்புறம் கொஞ்சம் சில ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஜூஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்.
இது என்ன ஜூஸ்டா? ஆப்ரிகாட் ஜூஸ். ஆப்ரிகாட்டா? நாட் குட். ये सीबाग थ्रोन सर சீபக் ப்ரான். இது வந்து ஆப்ரிகாட். சீபக்னா என்னது? இது என்னது சீபக்கா? குடிச்சு முடி ஸ்டாஃப் டேஸ்ட் பாரு. ஏய் ஒரு மாதிரி ஆல்கஹால். என்னடா சீபக்? Give that to him. ये ஆப்பிள் ஜூஸ். ஏ Tell me how it is. என்னடா மோந்து பார்க்கறான்? सर first ये मौन बदलना एप्रिकॉट जूस है सीबाग थ्रोन जूस है और एप्पल जूस है सर क्या होता है? हाँ ये इसका ये बेरीज होता है ले बेरीज जी हाँ ये लगा हुआ है ऑल गुड. अब मीठा होता है. नहीं That's why we are buying each one and sharing one sip. ஏய் இங்க தாங்கடா நான் டேஸ்ட் பண்ணடா இது. ஆப்பிள். ஆப்பிளா? இது வந்து ஆப்பிள் ஜூஸ். அப்புறம் சீபக் த்ரோன் ஜூஸ். என்னடா கசக்குது? ஆப்பிள்னா அப்படிதான் கசக்கும். தமிழ்நாடு. நோ நோ ஃப்ரம் பஞ்சாப் சைட். ஏய் கசக்குதுடா ஆப்ரிகாட்லாம். ये एप्रिकॉट का है ஸ்ரீநகர். கூட வந்த ஹிமாலயன் ரைடரோட வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சு போச்சு. ஸோ அந்த பிரேக் பேட் வந்து இங்கேயே மாற்றிட்டு போனால் தான் மறுபடியும் 80 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டிட்டு போக முடியும். ஏன்னா நம்ம பயங்கர ஆஃப் ரோடு டேஞ்சரஸ் ரோட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரியர் பிரேக் பேடை இங்கேயே மாற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வண்டியில் ரியர் பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. நாட் கம்மிங். புது பிரேக் பேட் வந்து 2 சைடும் போட்டாச்சு. கைஸ் இந்த பார்டருக்கு பக்கத்துலேயே பின்னாடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து தண்ணியெலாம் ஃபில் பண்ணியாச்சு. பிரேக் பேட்லாம் மாற்றியாச்சு. அவன் வந்து அந்த தெலுங்கானா பையன் வந்து டெஸ்டிங்காக வண்டி எடுத்துன்னு போயிருக்கான். பின்னாடி ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போய் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம். வாட்டர் பேக் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 89 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணோம். ஸோ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கா, தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பையன் வந்து வந்தோடனே அவன் வண்டி சரியாயிடும் கிளம்ப வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ ரிட்டர்ன் நாங்கள் அந்த தாங் வில்லேஜ்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. என்னென்னா அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த கார் ஃப்ரண்ட்டில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இடிச்சு கார் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக காலியாக இருக்குது. ஒரு டேமேஜை காட்டு. இனோவாக்கே அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாரு. ஆமாம், இந்த வண்டி வந்து இன்னோவா வண்டிக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. இந்த வண்டி பின்னாடி தான் அந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியும் ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ட்ராவல்ஸ் வண்டி. அவனுங்க அரேஞ்ச் பண்ண பேக்கேஜில் அவனுங்களே ராயல் என்ஃபீல்டை கொடுத்து அவனுங்களே வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதே வண்டியிலே ஏற்றிட்டு போயிட்டுருக்கானுங்க. நாங்கள் வந்து தாங் வில்லேஜ் பார்த்துட்டு ரிட்டன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அவ்வளோவா இல்லை. மிலிட்ரி கேன்டீன் இங்கே இருந்து அங்கேயே காலைல சாப்பிட்ட மாதிரியே கொஞ்சம் ஜிலேபியும் கொஞ்சம் சமோசா தான் சாப்பிட்டுட்டு போகிறோம். 60 கிலோமீட்டருக்கு மேலே போனோம். மணி பார்த்திங்கன்னா இங்கேயே 4 ஆயிருக்கும். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேன்டீனில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து செங்கல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் இங்கே அந்த கேன் இருக்கும் பார்த்தீங்களா, குட்டி குட்டி கேன், அதை போட்டு சிமெண்ட்டெல்லாம் வச்சு ஒரு செவுறு மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கீழே வந்து சிமெண்ட்டு கிடக்கு. அந்த அந்த ஒரு குட்டி குட்டி கேன்லாம் இருக்கும்ல, அந்த கேன்லாம் வச்சு சிமெண்ட்டெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க செவுறு மாதிரி. நாங்கள் காலையில் சாப்பிடும் போது கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிப்புறம் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ உள்புறம் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. சமோசாவாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. மோமோஸு அந்த ஜிலேபி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு சமோசா மட்டும் பார்சல் வாங்கிட்டு போனோம். హాయ్ గైస్, మనం ఇక్కడ ఆగేసి మంచిగా సమోసా, చాయ్, మోమోస్ కూడా తినేసినాము. ఇక మన ఫ్రెండ్ కార్తిక్ ఉన్నాడు మనతోటి. వీడు పవన్ గాడు హెయిర్స్ని సెట్ చేసుకుంటూనే ఉంటాడు డే మొత్తం అంతా. బట్ సూపర్ హెయిర్ స్టైల్. అక్కడ మీరు మీ బైక్ నెంబర్ చెప్పాలి, ఇక్కడ వచ్చేసి సమోసాలు తినేయాలి. హౌ వాస్ సమోసా బ్రో? Samosa was good. That was the only snack that we can get over here in this altitude, and we only have like couple of canteens, and this military canteen is one of the best, which gives a good snack in affordable cost for bikers like us. అర్థమైందా? మంచి ఫుడ్ దొరుకుతుంది ఇక్కడ. ఎందుకంటే అంత దూరం నుంచి రైడ్ చేసేటప్పుడు మిడిల్లో ఏం తినబుద్ధి కాదు మీకు. మంచి ప్రైస్లో 20 రూపీస్కి ఒక సమోసా మస్తు తినచ్చు. 2-3 తినేసినాం. నేనైతే 4 తిన్నా. అవి అక్కడ కనిపిస్తాడైతే 6 తిన్నారు. వాడు లోపల తీసుకుంటాడు, ఇంకా పార్సల్ తీసుకుంటాడు. మనసులో పట్టలేదు. పవన్ గారు 2 తిన్నాడు. మోమోస్ 1 తిన్నాడు. హౌస్ మోమోస్ పవన్ ఎండబడుతుంది. ఇప్పుడు చెప్పు ఇక మోమోస్ ఎలా ఉన్నాయి పవన్? நோ காமெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக சமோசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதோ இதான் சமோசா.
ஒரு சமோசா பார்த்தீங்கன்னா 20 ரூபா. நாங்கள் மொத்தம் வந்து 16 சமோசா 4 பேருக்கு, ஒரு ஆளுக்கு 4 சமோசா, 4 4 தான் 16 சமோசா வாங்கியிருக்கோம். ஏன்னா லஞ்ச் இங்கே எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறனால சமோசா தான் எங்கள் லஞ்சு. எதுவுமே கிளம்ப வேண்டியது தான். டுக் வில்லேஜ் அப்புறம் தாங்க அங்கெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மோசமான ஆஃப் ரோடு. காலையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ஆஃப் ரோடு தான். காலையில் எப்படி ஏறும் போது இறங்கணும் அதே மாதிரி இப்போது இறங்கும் போதும் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். ரொம்ப டேஞ்சரஸான ஆஃப் ரோடு இது. அயன் படத்தில் வர கிளைமேக்ஸ் சீன் மாதிரி இருக்குது இந்த இங்கேருந்து பார்த்தா. நார்தர்ன் மோஸ்ட் வில்லேஜான டுக்டுக்கை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஞ்சாபி தாப்பா பின்னாடி இருக்குது. அங்கே தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு போனோம். டிஸ்கிட், ஏன்னா அங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் பெட்ரோல் பங்க் இல்லை. அங்கே போயிட்டு டிஸ்கிட்டில் போயிட்டு பெட்ரோல் பங்க் ஃபில் பண்ணிவிட்டு, என்னடா நாயெல்லாம் சேர்ந்து அந்த யாக்கை விரட்டிகிட்டு இருக்கு. ஆமாம், இங்கெல்லாம் இந்த யாக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வண்டி ஓட்டும் போதே கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டணும். ஏன்னா நாங்கள் ஓட்டும் போதே நடுவில் இந்த மாதிரி 2-3 யாக்கு குறுக்க வந்துடுச்சு. இப்போ வந்து டிஸ்கிட் போயிட்டு அங்கே போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேயே ஸ்டே பண்ணலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகணுமா அப்படின்ட்டு முடிவு பண்ணுவோம். டுக் வில்லேஜ்லேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்து ஹண்டர் போகிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த பக்கம் இறங்குறாங்க. இங்கே சாண்ட் டியூன்ஸுன்ட்டு ஒரு இடம் இருக்குது ஹண்டர் போகிற வழியில் ஃப்ரம் டுக். அது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம துபாயிலலாம் வந்து டெசர்ட் பார்த்துருப்பீங்களே, மணல் அப்படியே மேடாக மணல் இருக்கும்ல, அந்த மாதிரி இடம் அது. பார்த்துறாங்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சறுக்கிட்டே தான் போகுது. ஆமாம், அப்படி தான்டா வரணும். நீ நின்னா விழுந்துருவேன். சாக்ஸுக்குள்ளெல்லாம் ஏறுவான். அப்படி தான், அதனால தான் ஓடி வந்தேன். சரி, ஓகே. இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் ஃபேமஸான வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ரொம்ப அங்கே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அங்கெல்லாம் செம்ம ஒரு 50-60 கார் நிற்கும் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சாண்ட் டியூன்ஸு. இது ஃபுல்லாமே சாண்ட் டியூன்ஸ் தான். 100 பக்கத்தில் இருக்கிற சாண்ட் டியூன்ஸை கீழே இறங்கி விசிட் பண்ண போகிறோம். இது வந்து துபாய் டெசர்ட் எப்படி பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டெசர்ட் தான் இது. டெசர்ட் மாதிரி, அதனால தான் இதுக்கு வந்து சாண்ட் டியூன்ஸ்னு பேர். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போயிட்டு இருக்கான் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஏறா. எங்கள் பைக் வந்து அங்கே இருக்குது. அங்கேருந்து அவ்வளோ தூரம் இறங்கி நடந்து வந்திருக்கோம். I'm right now in sand dunes in Hundar. துபாய்க்கு அப்புறம் கடைசியாக நான் டெசர்ட்டுக்கு செமையாக இருக்குது. கார் நல்லா பகுதி இல்லை. சாண்ட் டியூன்ஸில் விளையாடிட்டே இருந்தோம். பைக் அங்கே பார்க் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ரைடர்ஸ் வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ரைடர்ஸ் தான். கோயம்புத்தூர் பசங்களா? கோயம்புத்தூர் பசங்க 2 பேர். ஒருத்தர் வந்து அண்ணா நகர்லேருந்து வந்திருந்தார். அவங்க தான் இறங்கி வராங்க. டைம் என்ன இருக்கும் இப்போது? 7. டைம் 7 ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக இன்னும் இருக்குல்ல. இப்போ தான் சன்செட் ஆகிட்டுருக்கு. நல்லாயிருக்கு, காற்று நல்லாயிருக்கு. ஆனால் நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மண்ணாக தான் இருக்குது, முடியல. இங்கே இருக்க டெசர்ட்லேயே நாங்கள் 4 பேர் மட்டும் தான் இருக்கோம். 5 பேர் இப்போ தான் இறங்கி வராங்க. இன்னும் சில பேர் அந்த சைடு கொஞ்சம் ஏரியா இருக்குது, அங்கே போய் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க டெசர்ட்டில். போதும். ப்ரோ, நீங்கள் ட்வின்ஸா? தாடி மூஞ்சி எல்லாம் அப்படியே இருக்குது. சரி, கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா நிறைய எடுத்துருக்கோம். ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு. பாய் ப்ரோ. முடியலடா. இவர் தான் நம்ம தெலுங்கானா யோகி பாபு. அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கு நல்லாச்சு. ஓகேவா? போட்டிருக்க ஜாக்கெட் இருக்குல்ல, 5 kg. இதுவே 5 கிலோ. ஷூ வேறு பாரா டேய். எதுக்குடா சாண்ட் எடுத்து வச்சுருக்க? ஞாபகமாவா?
வழியாக சாண்ட் டியூன்ஸ் போயிட்டு மேலே சேஃபாக வந்துட்டோம். இறங்கதான் எங்கே போயிருந்தோன்னு காட்டு. அவ்வளோ தூரம் பைக் இங்கே இருக்குல்ல, இங்கே உட்காந்துருக்கோங்க. இங்கேருந்து அங்கே ஆள் நிற்கிறாங்கல்ல, இங்கே நிற்கிறாங்க, அதோ நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் ரொம்ப மூச்சு வாங்குதா, செம்ம டயர்டாக இருக்குது போயிட்டு வந்தது. இங்கே கொண்டு வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். முடியல என்னையும்.